யாகசாலையிலே தற்போது பூர்ணாகதியானது நடந்தேறி கடங்கள் அந்தந்த இடத்தை வந்து அடைவதற்காக ஆலயத்தை பலமாக வந்து அந்தந்த விமானங்களை அடைவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. ஒரு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா என்பது ஒரு அற்புதமான அழகான ஒரு செயல். 12 ஆண்டுகள் ஒரு ஆலயத்திற்கு தொடர்ந்து சென்று இறைவனை மன மொழி மெய்களால் வழிபட்டால் என்னென்ன பலன் வருமோ அத்தனையும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை சேவித்த அடுத்த வினாடியே நமக்கு வந்து சேரும் என்ற ஒரு அற்புதமான பலனை தரக்கூடியது ஒன்று உண்டு அப்படின்னா அது இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா தான். சண்முகருக்கு உத்தம பட்சமாக 49 குண்டங்கள் சண்முகருக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சண்முகரினுடைய யாக குண்டங்களினுடைய அமைப்பே பார்ப்பதற்கு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். 666 என்று முருகப்பெருமானுக்கு எப்படி அந்த 6 திருமுகங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானதோ அந்த 6 திருமுகங்களையும் மிக அழகாக வெளிப்படுத்தும் வண்ணமாக ஒவ்வொரு புறத்தில் இருந்தும் 6 குண்டங்களை அமைத்து அதை சுற்றியும் குண்டங்கள் அமைத்து ஜெயந்திநாதருக்கு இங்கே பஞ்சாக்னி குண்டங்களும் நடராஜ பெருமானுக்கு பஞ்சாக்னி குண்டங்களும் மற்ற பரிவார தெய்வங்களுக்கு 12 ஏகா அக்னி குண்டங்களும் இங்கே மிக அழகாக 12 கால யாக பூஜையாக நடைபெற்றது. அந்த 12 கால யாக பூஜையினுடைய நிறைவானது தற்போது பூர்ணாகதியோடு யாகசாலையிலே நிறைவு பெற்று கடங்கள் அனைத்தும் ஆலயத்தை வலம் வர துவங்கிவிட்டது. இந்த கடங்கள் அனைத்தும் அந்தந்த விமானத்தை வந்து அடைந்து விமான பூஜை ஆன பிறகு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது இங்கே சீரோடும் சிறப்போடும் நடைபெற இருக்கின்றது. 6 படை வீடுகளிலே 2ஆம் படை வீடாக விளங்கக்கூடிய நம்முடைய அழகான இந்த அற்புதமான செந்திலம்பதியில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய முருகப்பெருமானை அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய திருப்புகழிலே திருச்செந்தூர் திருப்புகழாக பல அழகான திருப்புகழை நமக்கு எழுதி தந்து அருளி இருக்கின்றார். அதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கும் வண்ணமாக 6 படை வீட்டையும் நாம் இந்த இடத்திலே இருந்து நினைத்து முருகப்பெருமானுடைய பேரருள் பெரும் கருணையை பெற்று உயும் வண்ணமாக முதலில் தென்பரங்குன்றம் என்று அழைக்கப்படுகின்ற திருப்பரங்குன்றத்தினுடைய படை வீடு முருகப்பெருமான் மனம் செய்து தெய்வயானையோடு எழுந்தருளி அருள் புரியக்கூடிய திருத்தலம் தென்பரங்குன்ற என்று அழைக்கப்படுகின்ற திருப்பரங்குன்றம். நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலே வரிசைப்படுத்திய வண்ணமாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என்ற 6 ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த அழகான அறுபடை வீடுகளினுடைய அடிப்படையும் அமைந்திருக்கிறது. அதிலே முதல் படை வீடாகிய திருப்பரங்குன்றம் திருத்தலத்தில் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த ஒரு திருப்புகழ் தற்போது முருகப்பெருமானுக்கு இங்கே விண்ணப்பம் செய்யப்படுகிறது. சந்ததம் வந்த தொடராலே சந்ததம் வந்த தொடராலே தலம் துல்கி தெரியாதே சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துல்கி தெரியாதே கந்தனில் துணை நாளோ விடுவேனோ
சிவை பாலா